Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 6.3ல sum number 10 பார்க்க போறோம். CD and GH are respectively the bisector of angle ACB and angle EGF such that D and H lies on sides AB and FE of triangle ABC and triangle EFG respectively. இப்போ வந்து ஒரு ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸை வந்து இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஷோ தட் இதெல்லாம் இருக்குது பாசிபிள்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுது, ஒன்றுமே புரியலைல. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு புரிஞ்சிடும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன டயக்ராம் போட்டுக்கோ, ரெண்டு ட்ரையாங்கிள். அது என்னது, ஃபஸ்ட்டு சிடி அண்ட் ஜிஹெச் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி த பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏசிபி அண்ட் EGC such that D and H lies between the side AB and இப்போ ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் தான். இதுதான் ஃபஸ்ட்டு மெயின். ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்மளும் இங்கே என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷனில் ரெண்டு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ரெண்டு ட்ரையாங்கிளும் ஃபஸ்ட்டு என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு, ஏபிசி. ஏபிசி. அடுத்து என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு பார்ப்போமா, என்ன கொடுத்துருக்கு, FEG. கரெக்டாக? இப்போ வந்து பார்ப்போம், சிடி அண்ட் ஜிஹெச் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி த பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏசிபி. எப்பயுமே நடுவில் இருக்கதான் ஆங்கிள் சி. அப்போ சியிலேருந்து டின்னு ஒன்று ஏபியை பைசெக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து என்னது, சிடி. அதே மாதிரி இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்து, ஜிஹெச்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இங்கேருந்து ஜியிலேருந்து என்ன வருதா, ஹெச்ன்னு ஒன்று எஃப்ஐயும் இயையும் பைசெக்ட் பண்ணுது. அந்த கொடுத்துருக்கு பாருங்கள், ஏபியையும் ஒரு பைசெக்ட் பண்ணுது, எஃப்இயையும் ஒரு பைசெக்ட் பண்ணுது. இது வரைக்கும் பிக்சர் முடிச்சிட்டோம். இப்போ கிவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதலாமா? கிவன் டீட்டெயில்ஸ் எழுதணும்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்இஜி. அதாவது இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து என்ன எழுதணும், such that CD and GH, இதுவும் கொஸ்டின்லேயே ஃபஸ்ட் லைனில் இருக்குது, GH are the bisectors of angle ACB and angle, என்ன ஆங்கிள் கொடுத்துருக்கு, இந்த இருக்குது EGF. EGF respectively. ஓகே, இப்போ தான் நம்ம சொல்யூஷன் ஆர போகிறோம். இது ஃபுல்லாக கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் தான் எழுதியிருக்கிறோம். ஓகேவா? எப்போயுமே என்ன கொடுத்துனாங்களோ அந்த டேட்டா ஊற்றிட்டு வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் மெயின் ஆன்சர். என்னது, ஃபஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏசிடி அண்ட் ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏசிடி. இந்த ட்ரையாங்கிள் இருக்கா, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏசிடி, இந்த சின்ன உள்ள இருக்குல்லையே இந்த ட்ரையாங்கிளும், அதே மாதிரி எஃப் எங்கே இருக்குது, எஃப்ஜிஹெச் இந்த சைடில் இருக்கிற நம்பர் 1ன்னு போடுறேன், இதில் 2, இதுலேயும் 1ன்னு போடுறேன். ரெண்டு சைட்லேயும் 1 இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் பார்த்தோன்னே நமக்கு என்ன சொல்ல முடியும், ஏன்னா இது பைசெக்டார்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், ஆங்கிள் ரெண்டு சைடும் 90 டிகிரி வந்திருக்கும். சரியா? இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இது எழுதிட்டு அடுத்து என்ன எழுத போகிறேன்னா, ஆங்கிள் சிஏடியும் ஆங்கிள் ஜிஎஃப்ஹெச்சும் ஈக்குவல் அப்படின்னு எழுத போகிறேன். பாருங்கள் எப்படி, ஆங்கிள் சிஏடியும் ஆங்கிள் ஜிஎஃப்ஹெச்சும் ஈக்குவல்னு எழுதியிருக்கேன். அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு எழுதியிருக்கிறேன். கீழே என்ன எழுத போகிறேன்னா, such that triangle ABC is similar to triangle FEG, that is equal to CA is equal to, ஓகே, இப்போ சிஏ இஸ் ஈக்குவல் டு ஜிஎஃப்னு எழுதியிருக்கேன். இது ஏன் எழுதியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு எழுதிட்டேன். இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு எழுதுனதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளும் அப்புறம் ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. அப்போ அதை கரஸ்பாண்டிங் சைடில் பாருங்களேன், இங்கே சிஏவும் ஜிஎஃப்பும் ஈக்குவல்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். சரியா? இதுக்கப்புறம் இன்னொரு கிவன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன எழுதுறோம்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்இஜி. இது வந்து என்ன டீட்டெயிலு, இது வந்து கிவன் டீட்டெயிலு. அப்புறம் ரெண்டு ஆங்கிள் வேறு ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். என்ன ஆங்கிள், நமக்கு அது ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், ஆங்கிள் சியும் இந்த இருக்கு பாருங்கள், ஆங்கிள் ஜி ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம், ஆங்கிள் ஏசிடியும் இது அப்படியே இதில் எழுதுகிறோம், என்ன ஆங்கிள்னு சொல்லிட்டு அது எழுதுகிறோம். வெறும் ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜின்னு எழுதாமல் ஆங்கிள் ஏசிடியும்
ஆங்கிள் எஃப்ஜிஹெச்சும் ஈக்குவல், அதாவது 2 டபுள் லைன் மார்க் பண்ணியிருக்கேன், அப்போ அது ரெண்டும் ஈக்குவல் ஆங்கிள். அப்போ அதை வந்து எழுதியாச்சு. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல என்ன எழுத போகிறோன்னா, we have ரெண்டு ஈக்குவேஷனே பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, என்ன இருக்குது, ஆங்கிள் சிஏடி, இது ஜிஎஃப்ஹெச். இதை பாருங்கள், ஏசிடி எஃப்ஜிஹெச், ரெண்டுமே ஈக்குவலாக, ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன எழுத முடியும், ட்ரையாங்கிள் ஏசிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச். ஏன், ஒரே ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ரையாங்கிளில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் என்ன எழுத போகிறோம், பை ஏஏ சிமிலாரிட்டியிலேருந்து பை ஏஏ சிமிலாரிட்டி படி இது ப்ராக்கெட்டில் எழுதிருக்கணும். அப்போ 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும், வேணால் ஒரு இதை செக் பண்ணி பார்த்துடலாமா, their ப்ரொப்போஷ்னல் கரஸ்பாண்டிங் என்ன இருக்கும், 2 செட் ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஆர் ப்ரொப்போஷ்னலாக இருக்கும். கரெக்டாக, சைட்ஸ் ஆர் ப்ரொப்போஷ்னல். இப்போ அதை எழுதுவோமா, இப்போது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதுனா என்ன கிடைக்கும், நம்ம அந்த 2 ட்ரையாங்கிளை வச்சுட்டு சிடி டிவைடட் பை ஜிஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை எஃப்ஜி. இப்போ ஒரு தடவை பிக்சரில் பார்த்துடலாமா, அதை நம்ம கரஸ்பாண்டிங் என்ன எழுதியிருக்கோம், நான் அங்கே எழுதியிருக்கதை ரீட் பண்ணுறேன். சிடி டிவைடட் பை ஜிஹெச், பாருங்கள் 2 பைசெக்டார் இருக்கு இல்லையா, இதோட ரேஷியோவும் டிவைடட் பை சிடி டிவைடட் பை ஜிஹெச்னு எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து ஏசி டிவைடட் பை எஃப்ஜி, அதாவது ஜிஎஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம், நல்லா ஞாபகம் இருக்கா, 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லி 2 ட்ரையாங்கிளும் ஃபஸ்ட்டு என்னன்னு வச்சுட்டோம், சிமிலர் ட்ரையாங்கிள்னு வச்சுட்டோம் பை ஏஏ சிமிலாரிட்டி. ஏன்னா 2 ஆங்கிள் ஈக்குவல்னு நம்ம சொல்லியிருக்கோம், 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, சிமிலாரிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்படிங்கிறனால என்ன பண்ண போகிறோம், அதோட சைட்ஸ் வந்து ப்ரொப்போஷ்னலாக இருக்கும். ப்ரொப்போஷ்னலாக இருக்குன்னா என்ன எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு இந்த பைசெக்டார் எழுதுகிறோம், சிடி டிவைடட் பை சிஏ, சிடி டிவைடட் பை ஜிஹெச்சும், அதுக்கடுத்து இன்னொரு சைடு என்னது ஏசி ஆர்ஆ சிஏ டிவைடட் பை ஜிஎஃப் அப்படின்னு எழுதி ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த வந்துருச்சு இல்லையா, இந்த கண்டிஷன் கிடச்சிருச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இப்போ 2வது கண்டிஷன் போகும். 2வது கண்டிஷன் பாருங்களேன், என்ன வருது, ட்ரையாங்கிள் டிசிபி எங்கே இருக்குது, ட்ரையாங்கிள் டி, இது சி, இது பி, இந்த ட்ரையாங்கிள் இந்த ரைட் சைடு இருக்குல்லையா, இந்த ட்ரையாங்கிளும் நம்பர் 2ன்னு போடுறேன், இந்த ட்ரையாங்கிளும் அடுத்து ஹெச்ஜிஇ, அதாவது இந்த சைடு 2ன்னு போட்டிருக்கேன். இந்த 2ன்னு இருக்க ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு இது ரெண்டும் சிமிலர் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுவுமே ஒன்றுமே கிடையாது, இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். என்ன செய்ய போகிறோம், ட்ரையாங்கிள் டிசிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஇ. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் டீட்டெயில்ஸ். நம்ம எழுத போகிறது என்னது, இன் ட்ரையாங்கிள் டிசிபிலையும் அண்ட் ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஇலையும் எது எதெல்லாம் ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 2 ஆங்கிள் ஈக்குவலாக வந்திருக்கு. என்ன ஆங்கிள் ஈக்குவலாக வந்திருக்கு, பிக்சரில் பாருங்கள், பிங்கிற ஆங்கிளும் ஈங்கிற ஆங்கிளும் ஈக்குவல். 3 லைன் போட்டிருக்கேன் சரியா. அப்போ என்ன எழுதலாம், நம்ம ட்ரையாங்கிள் டிபிசி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஹெச்இஜி. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுட்டோம் இந்த பிக்சரில் இருந்து. அதே மாதிரி இதை வேணால் கீழே ஒரு தடவை என்ன எழுதுவோம், சின்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்இஜி. ஸோ என்ன எழுதிட்டேன், சிபி இஸ் ஈக்குவல் டு ஜிஇ. போன சம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே போன ஃபஸ்ட்டு ரோமனில் செஞ்சது. அப்போ அகெயின் என்ன எழுதிடலாம், அகெயின் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஜி. இப்போ என்ன கிடச்சிடும், அந்த ஆங்கிள் என்னவா கிடச்சிரும், ஏசிபியும் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப்ஜிஇயும். நான் இங்கே எழுதும்போது என்னடா எழுதுறேன் கசகசன்னு ஏபிசி இப்படியே வருதே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மெயின் வந்து இந்த பிக்சர் இங்கே இருக்கிறது அப்படியே இந்த பிக்சரில் பார்த்தீங்க, இந்த ஃபஸ்ட்டை பார்த்தீங்கனாலும் செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே என்ன லெட்டர் எழுதணுமோ அதே மாதிரி இங்கே இருக்க நேம்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிடுவோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ 2 ட்ரையாங்கிள் நமக்கு சிமிலர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து சியோட ஆங்கிளும் ஜியோட ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இங்கே இருக்க சியோட ஆங்கிளும் ஜியோட ஆங்கிளும் எழுதிட்டோம். ஆனால் நமக்கு இந்த சைடு இருக்க சிங்கிள் ஆஃப் ஆங்கிள் தானே தேவைப்படுது, இந்த ட்ரையாங்கிள் தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த ஆங்கிள் தேவைப்படுதுன்னா இது டோட்டலாக இருக்க ஆங்கிளில் இது ஒரு பைசெக்டார் லைன்னு கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. அப்போ பைசெக்டார் லைன்னா ஒரு ஆங்கிளை எப்படி கட் பண்ணியிருந்திருக்கும், அது 2 ஈக்குவலாக கட் பண்ணியிருந்திருக்கும். அப்போ இந்த ஹோல் ஆங்கிளில் என்னவாக இருந்திருக்கும், ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஏசிபி இதோட ஆஃப் ஆங்கிள் இதோட ஆஃப் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
சாரி FGE. புரியுதா? அப்போ என்ன வரும்? ஆங்கிள் DBC is equal to angle HGE. இங்கே பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு. ஆங்கிள் DBCயும் ஆங்கிள் HGEயும் ஈக்குவல். நோ, இது வந்து DBC வராது, DCB மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்க. ஆங்கிள் DCBயும் ஆங்கிள் HGEயும் ஈக்குவல். அதுக்கடுத்து என்ன எழுதுறோம்? இது வந்து என்ன ஈக்குவேஷன் வச்சுக்கலாம்? இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாமா? ஃப்ரம் 1 and 2 இருந்து triangle DCB is similar to triangle HGE. என்ன similarity? by angle similarity. புரியுதா? மறுபடியும் ஒரு தடவை வேணால் சொல்கிறேன். இப்போ வந்து 2 ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அந்த 2 ட்ரையாங்கிள் எந்த சைடு இருக்க ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம்? இந்த ரைட் சைடில் இருக்க 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்திருக்கிறோம். அந்த 2 ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு ஆங்கிள் என்னென்ன ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம்? இந்த பிங்கிற ஆங்கிளும் பிங்கிற ஆங்கிளும் ஈங்கிற ஆங்கிளும் ஈக்குவல்னு எழுதிட்டோம். சரி, ஓகே. ஏன்னா சிமிலாரிட்டி படி, ஏன்னா இந்த 2 ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு முதல்லையே கொடுத்துட்டாங்க நமக்கு. பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டுமே. அப்போ பெரிய ட்ரையாங்கிள் சிமிலர்னால் என்ன இருக்கும்? இந்த ரேஷியோவுக்கு வந்து இந்த இடத்துல ஈக்குவல்னு எழுதிட்டோம். அதாவது பியும் ஈயும். இன்னும் ஒரே ஒரு ஆங்கிள், ஏதாவது ஒரு ஆங்கிளை நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பை ஏஏ சிமிலாரிட்டின் படி இந்த 2 சின்ன ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி முடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு ட்ரையாங்கிளுக்காக தேட போகிறோம். இன்னொரு ட்ரையாங்கிள் ஒன்று சொல்லிட்டோம். இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு என்ன செய்யறதுனா, இந்த ஹோல் ஆங்கிள் பாருங்களேன், இதில் இந்த ஆங்கிளை எழுதிட்டோம். ஃபஸ்ட் இதுவும் ஈக்குவல்னு எழுதிட்டோம். ஆனால் நமக்கு வந்து சின்ன ட்ரையாங்கிள் இந்த உள்ளே இருக்க குட்டியாக இருக்குது, இந்த ஆங்கிள் தான் தேவைப்படுது இந்த 2 சைட்லேயும். அப்போ 2 தேவைன்னா அந்த ஏசிபியை 2ல் டிவைட் பண்ணோன்னா நம்ம இந்த குட்டி ஆங்கிள் கிடச்சிரும். ஏன்னா இந்த லைன் வந்து பைசெக்டார் லைன். அப்போ அதே மாதிரி இந்த சைடு டிவைட் பண்ணுறோம். இன்னொரு ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஈக்குவல்னு சொல்லிடுறோம். அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவலாக வந்துருச்சு. அதாவது இந்த ஈக்குவேஷனும் ஃபஸ்ட்டில் இருந்தும் இது செகண்டில் இருந்தும் ஈக்குவலாக வந்துருச்சு. அதனால் ரெண்டுமே வந்து 2 ட்ரையாங்கிள் ஏஏ சிமிலாரிட்டி படி ஈக்குவல்னு சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம். தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்கு? ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாமா? ட்ரையாங்கிள் DCA ட்ரையாங்கிள் HCGF. கொஸ்டின்லேயே நான் தப்பாக எழுதியிருக்கேன். ஹச்சுக்கு அப்புறம் GF, CF கிடையாது, HGF. ஓகேவா? இப்போ இது 2 எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன எழுது? இந்த 2 ட்ரையாங்கிளே சேமாக எடுத்துக்கோ. இன் ட்ரையாங்கிள் DCA அண்ட் ட்ரையாங்கிள் HGF. இது 2ல் இருந்தோம். 2 ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு பிக்சரில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குதுப்பா. DCAவும் HGFும் இந்த சைடு ரைட் சைடு இருக்குல்லையா, 2 சின்ன ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்ல போகிறோம். சிமிலர் ட்ரையாங்கிள்னா நமக்கே தெரியும் இது 2லையும் எந்த ஆங்கிள் ஈக்குவலாக வந்திருக்கும்? ஏவும் இந்த எஃப்பும் ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்ன வரலாம்? ட்ரையாங்கிள் DACயும் ட்ரையாங்கிள் HFGயும் ஈக்குவல். இப்போ அதே மாதிரி ட்ரையாங்கிள் ABC இஸ் ட்ரையாங்கிள் FEG. சரியா? இப்போ என்ன வரும்? ஆங்கிள் CABயும் ஆங்கிள் GFEயும் ஈக்குவல். நம்ம எழுதி வச்சுருக்கிறோம் ரீசன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ அந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லணும்னா 2 ட்ரையாங்கிள் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கலையா, அதை எழுதிக்கலாம். ABC சிமிலர், இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறது FGE. அதே மாதிரி ஆங்கிள் ACB ஈக்குவல் டு ஆங்கிள் FGE. இப்போ பாருங்கள், ஆங்கிள் இந்த பிக்சரில் பாருங்கள், நான் எழுதியிருக்க ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு எழுதிட்டோம். ஆங்கிள் ACBயும் ஆங்கிள் FGEயும் ஈக்குவல்னு எழுதியிருக்கோம். ஆமாம், இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் தான். அதனால் அதையும் திருப்பி எழுதிட்டு இப்போ நமக்கு தேவையானது இந்த பக்கம் இருக்க குட்டி ஆங்கிள். போன இதில் செஞ்சோம் இல்லையா, இந்த பக்கம் இருக்க குட்டி ஆங்கிள்னா அந்த டோட்டல் ஆங்கிளை 2ல் டிவைட் பண்ணால் கிடச்சிரும். அப்போ இது என்ன பண்ணிடலாம்? 1/2 இன்ட்டு ஆங்கிள் ACB இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஆங்கிள் FGE. அப்போ என்ன ஆங்கிள் கிடைக்கும்? அந்த உள்ளே இருக்க குட்டி ஆங்கிள் மட்டும் கிடைக்குமா? அந்த உள்ளே இருக்க குட்டி ஆங்கிளோட இது வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? DCA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் HGF. அவ்வளோதான். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 ட்ரையாங்கிள் DCA is similar to ட்ரையாங்கிள் HGE. இதுவும் என்னது? பை AA சிமிலாரிட்டி. அவ்வளோதான்.